அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், கர்ம வினைகள், கடன்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நல்ல ஒரு வளமான செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாள்னு சொல்லலாம். கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நாளை டிசம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியானது இருக்குது. மாதம் வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசின்னு 2 ஏகாதசி நமக்கு வரும். இருந்தாலும் இந்த மார்கழி வளர்பிறை ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாளை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுவோம். இது வருஷத்தில் ஒரு முறை தான் வரும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த 2025ஆம் வருஷம் நமக்கு 2வது முறையாக வந்திருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிச்சது பாருங்கள், அப்போது ஜனவரி 10ஆம் தேதி நமக்கு இது மாதிரி வந்தது. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்திருக்குது. போன முறை நீங்கள் வைகுண்ட ஏகாதசி வழிபாடு செய்யலை, விரதம் இருக்கலை அப்படின்னாலும் கூட இந்த முறை கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பலனடையலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வைகுண்ட ஏகாதசி விரதம் எந்த மாதிரி இருக்கணும், அதே போல் எந்த நாளில் கண்முழிக்கணும், அதே போல் விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும், அன்றைக்கி சமையலில் என்ன காய்கறிகள் அவசியம் சேர்த்துக்கணும் என்பது குறித்து தனி ஒரு பதிவாக வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் குறிப்பிட்ட ஒரு 5 பொருட்களை நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சிங்க அப்படிங்கும்போது 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதே போல் தான் விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு குறிப்பிட்ட 3 வரியை சொல்லி தண்ணீர் குடிங்க. இதன் மூலமாக உங்களை பாடாய்படுத்திகிட்ருக்கிற தரித்திர நிலை, வறுமை நிலை இதெல்லாம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்கிறது வழக்கம் அப்படின்ட்டு. ஏன்னா தினமுமே நம்ம குளிக்கும் தண்ணீரில் ஏதாவது ஒரு பொருள் சேர்த்து குளிக்கும்போது நம்மளுடைய ஆறா கிளென்சிங் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி தினமுமே ஃபாலோ பண்ண முடியாதவங்க இதுபோல் விசேஷம் நடந்த நாளில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் எடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் காலையில் தாராளமாக இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம். இப்போ நாளைக்கு சொர்க்கவாசல் பார்க்கறதுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இது மாதிரி குளியல் முறையை எடுத்துக்கிட்டு போகிறது சிறப்பு. இல்லைங்க அந்த மாதிரி பழக்கம் இல்லை, நான் காலையில் எப்பவும் போல தான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குளியல் முறையை எடுத்துக்கோங்க. வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க அல்லது ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நாளையெல்லாம் முடியறதுக்குள்ளாரையாவது குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் நிச்சயம். குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தோடு சேர்த்து ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்தும் சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். சரி, இப்போ குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுது. சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம 3 முக்கியமான பொருட்கள் போடணும். அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு. எப்போதுமே ஒரு சில நல்ல நாட்களில் நம்மளுடைய பாவங்கள் நீங்கணும் அப்படிங்கும்போது கடலில் சென்று குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடல் தண்ணிங்கிறது உப்பு. நம்ம எல்லாருமே போய் கடலில் குளிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. அதனால் கடலில் இருக்கக்கூடிய இந்த உப்பை நம்ம தண்ணீரில் கலந்து குளிக்கிறது நம்மளுடைய பாவங்களை போக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை தண்ணீரில் போட்டுருங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஏலக்காய். இந்த ஏலக்காய் மகா விஷ்ணுவுக்கும் பிடிக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஏலக்காய் எடுத்து 2 பிச்சு அந்த விதைகளை அப்படியே தண்ணீரில் விட்டுருங்க. அடுத்து முக்கியமானது துளசி இலை. துளசி இலை இல்லாத பெருமாள் வழிபாடு பூர்ணத்துவம் அடையாது அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் ஒரே ஒரு துளசி இலையாவது நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிக்கிறது சிறப்பு.
ஒருவேளை உங்களுக்கு இப்போவே வெளியில் போய் எங்கேயாவது வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நாளைய நாளில் இது மாதிரி தண்ணீரில் கலந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு துளசி இலை கிடைக்கவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஏலக்காய் விதையும் கல்லுப்பும் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கலந்து நீங்கள் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி 3 பொருட்களும் கலந்தாச்சு இல்லையா? அதன் பிறகு ஓம் ஸ்ரீதராய நம, ஓம் ஸ்ரீதராய நம, ஓம் ஸ்ரீதராய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கோ வந்து குளிச்சுக்கலாம். ஸ்ரீதரன் அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய கணவரே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை நம்ம சொல்லும்போது மகாலட்சுமி தாயாரனுடைய மனமும் வந்து குளிரும். அதுக்காக தான் இந்த மந்திரம் வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சுக்கிரனுக்கு உரிய 6ங்கிற எண் சேர்க்கையும் வந்து இருக்குது. இது நமக்கு அளவில்லாத செல்வத்தை வந்து வாரி கொடுக்கும். மேலும் சுக்கிரனுடைய அதிபதி தான் மகாலட்சுமி தாயார். அதனால தான் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் குளிச்சிட்டிங்க, அடுத்து கணவர் குளிக்கணுங்கும் போது அவருக்கும் தனியாக கைப்பிடி கல்லுப்பு, தனியாக ஒரு ஏலக்காய், தனியாக 2 துளசி இலைகள், துளசி இலை இல்லைங்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மாதிரி வந்து நீங்கள் பக்கெட்டில் கலந்து வச்சுருங்க. அவர் ஜஸ்ட்டு குளிச்சாருன்னா போதும். குழந்தைங்க இந்த குளியல் முறை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குளிக்கணுன்ட்டு இல்லை, ஆனால் நீங்கள் குளிச்சு விடுறதுன்னு தாராளமாக வந்து குளிச்சு விடுங்க. இப்படி குளிச்சு முடித்த பிறகு நான் வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறேன், வெறும் வயிற்றில் சொல்லி தண்ணீர் குடிங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுங்க. அதை வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு பண்ணலாம். அதனால் நீங்கள் அதை வந்து பண்ணிடுங்க. அடுத்தது தீபம் ஏற்றக்கூடிய முறை வந்து பார்க்கலாம். இப்போ குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் வரைக்கும் பீரியட்ஸில் இருந்தாலும் தாராளமாக வந்து குளிச்சிக்கலாம், அந்த மந்திரத்தையும் கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்போ தீபம் ஏற்றக்கூடிய முறை வந்து பீரியட்ஸில் இருந்தால் வந்து ஏற்றக்கூடாது. வீட்டில் இருக்கிற வேறு யார்ட்டையும் சொல்லி ஏற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நாளைய நாளில் வெவ்வேறு பரிகாரங்கள் சொல்கிறேன், அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. பூஜையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. ஏகாதசி நாளில் வீட்டில் வந்து துளசி செடி இருந்ததுனால அதில் இலைகள் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளியில் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய விற்றுட்ருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்கிட்டு அதை வந்து அந்த தட்டில் வந்து பரப்பி விட்டுருங்க. இப்போ இது கூட ₹1 நாணயம் ஒன்று வச்சுருங்க. சிறு துண்டு பச்சை கற்பூரம் அந்த ₹1 காசு மேலே வச்சுருங்க. அடுத்து ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணகலை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க. அடுத்தது நெய் வந்து விட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள் நிற பஞ்சுத்திரி வந்து பயன்படுத்துங்க. கடைகளில் வந்து இந்த கலரில் கிடைக்குது. அந்த மாதிரி இல்லைங்கும் போது வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் நீங்கள் மஞ்சளும் நெய்யும் தோய்த்து எடுத்திங்கன்னா அது மஞ்சளாக வந்து மாறிடும். இப்போ அதை நீங்கள் அந்த விளக்கில் போட்டுருங்க. இப்போ இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைங்க. இந்த தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி எரியணும். இப்போ இந்த விளக்கை பார்த்த மாதிரியே நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைங்க. நான் ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த மந்திரத்தை கூட நீங்கள் இந்த விளக்கை பார்த்த மாதிரி சொல்கிறது சிறப்பு. அதாவது காலையில் வெறும் வயிற்றில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதை வந்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போ விளக்கு வந்து நெய்யெல்லாம் குறைஞ்ச பிறகு அணையிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு பூவின் காம்பை கொண்டு நீங்கள் குளிர வச்சுருங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ₹1 பச்சை கற்பூரம், இது கூட கொஞ்சம் துளசி இலைகள் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்த துளசி இலைகளை நீங்கள் வந்துட்டு நிழல்லையே உலர்த்தி சாம்பிராணி தூபம் போடும்போது வீடு முழுவதும் வந்து காட்டிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு துளசி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்தை காட்டிலும் இந்த ஒரு துளசி தீபத்தை நீங்கள் ஏற்றி வைப்பதன் மூலமாக வற்றாத செல்வம் உங்கள் வீட்டில் மலமலன்னு பெருகும் அப்படின்னே சொல்லலாம். அவசியமாக இந்த விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.